ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்தீங்கன்னாக்கா தோட்டத்தில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தண்டுக்கீரை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த தண்டுக்கீரை வாங்கினது என்னவோ நான் 10 ரூபாய்க்கு தான். 10 ரூபாய்க்கு நிறைய இருந்துச்சு. அதில் ஒரு 5 எண்ணமோ 6 எண்ணமோ தான் நான் நட்டு வச்சது. அதை நட்டு வச்சு எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இதில் ஒரு 10 தடவையாவது நான் கீரை எடுத்திருப்பேன் வீட்டுக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு வாங்கி ஒரு 5 6 எண்ணம் தான் வச்சுருக்கேன். இது வளர்ந்து கீரையும் நமக்கு ஒரு 10 தடவை எடுக்கிற அளவுக்கு கொடுத்துச்சு. அதே மாதிரி இது கடைசியில் இலையெல்லாம் காஞ்சி அப்படியே அந்த அளவுக்கு வளர்ச்சி அவ்வளோதான் அந்தங்கிற மாதிரி நிற்கும். அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் நல்லா காஞ்சி நிற்கும். அந்த பூவில் அவ்வளோ விதை இருக்கும். 10 ரூபாய்க்கு வாங்கின இந்த கீரை இதோட விதைகளை எடுத்து வச்சோம் அப்படின்னாக்கா ஒரு வருஷத்துக்கு நம்ம கீரை விதைச்சிக்கலாம் வீட்டில். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது மாதிரி இந்த கீரைகள் வாங்கினது, இந்த பொன்னாங்கண்ணி கீரையெல்லாம் நம்ம வாங்கினோம் அப்படின்னாக்கா அதெல்லாம் கீரையெல்லாம் எடுத்துகிட்டு நட்டு வச்சாலே வீடுகளில் அவ்வளோ அழகாக வரும். அழகுக்கு கூட வளர்க்கலாம், அந்த மாதிரி அழகாக இருக்கும். அந்த மாதிரி தான் நானும் இதை நட்டு வச்சேன். இப்போ இது செடிக்கு தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அதனால் எல்லாம் கையில் ஒட்டுது. இல்லைனாக்கா நல்லா காஞ்சி இருந்துச்சு அப்படின்னாக்கா இப்படி உதுத்தோனையே எல்லா விதையும் அப்படியே கீழே உதிரும். இந்த மாதிரி தான் இருக்கும். கடுகு மாதிரி இருக்கும் இந்த விதை. அதனால் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டேன்.